அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எக் மக்ரோனி தான் நம்ம பண்ண போகிறோம். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ரமலான் வரதுனால இஃப்தாருக்கு கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த எக் மக்ரோனி கூட நம்ம இந்த டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எக்குக்கு பதிலாக நம்ம சிக்கன், மட்டன் எது இருந்தாலும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணி இந்த மக்ரோனி செய்யலாம். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த எக் மக்ரோனி செய்கிறதுக்கு நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சமாக கேரட், ஒரு பச்சை மிளகா, இதுதான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் இதோட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி இதில் நல்லா வதக்கிக்கங்க. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. அதையும் சேர்த்து நல்லா இந்த ஆயிலோட நல்லா வதக்கிக்கங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கேரட், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கங்க. இது எல்லாமே இதில் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நெக்ஸ்ட் இது கூட சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூனும், டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா வதக்கிக்கங்க. நெக்ஸ்ட் இந்த மக்ரோனி குக் பண்ணுற அளவுக்கு நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மக்ரோனியை ஆட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மல்லி புதினா இலை ஆட் பண்ணி இந்த வாட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு மக்ரோனியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மக்ரோனியை கொஞ்சமாக லைட்டாக வாஷ் பண்ணி அந்த தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த மக்ரோனியை ஆட் பண்ண வேண்டியதான். தண்ணி நல்லா ஹீட் ஆகிருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு மக்ரோனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இதை நம்ம மூடி வச்சா நமக்கு ஒரு சூப்பரான ஜூஸியான நமக்கு மக்ரோனி ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் இதில் எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் நம்ம தனியாக அதை ஃப்ரை பண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதிலே டேரெக்டாக நம்ம எக் ஆட் பண்ணி அதை அந்த மக்ரோனி வச்சு மேலே க்ளோஸ் பண்ணிட்டா அந்த எக்கு கொஞ்சம் நல்லாவே பாயில் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சு அதை இறக்கணுன்னா இந்த சூப்பரான எக் மக்ரோனி ரெடி ஆயிரும். இது கூட கொஞ்சமாக கெச்சப் வச்சு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி ஒரு அழகான நெக்ஸ்ட் ரெசிபி வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.